வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து போஷ் மிஷினு இது பார்த்திங்கன்னா 7 கேஜ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் அதுதான். இப்போ நம்ம ஆன் பண்ணால் வந்து டிஸ்பிளே ஆன் ஆகலை. நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு அந்த டிஸ்பிளே போர்டு கம்ப்ளைண்ட்டை தான் மாற்றுறோம். இப்போ வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்டு இதில் 2 போர்டு வரும். பேக் பவர் சப்ளை போர்டு வரும். இது பார்த்திங்கன்னா 7 ஒயர் போர்டு வரும். மோட்டருக்கு வந்து 7 ஒயர் போகும். இன்னொரு மாடலில் பார்த்திங்கன்னா 6 ஒயர் போகும். 2 டைப் வரும். இது வந்து 7 கேஜ்னா 7 பின் கொடுத்துருப்பாங்க மோட்டருக்கு. 6 கேஜ்னா 6 பின் வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரண்ட் டிஸ்பிளே பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுங்க. அது வந்து கரப்பாம்பூச்சி போனாலே வீணாக போயிடுது. அது உங்களுக்கு வந்து ட்ராக்லாம் விட்டுருக்கும். அது போயிடுச்சு. நம்ம அதை வேறு மாற்றுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவில் இது கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே லாக் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டேன். பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்தா ரொம்ப கரப்பாம்பூச்சி ஏறி ஒரு மாதிரி வீணாயிடுச்சு. அது போர்டெலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாயிடுச்சு பாருங்கள். ட்ராக்லாம் வந்து விட்ட மாதிரி இதாகிடுச்சு. நம்ம வேறு போர்டை போட்டுடலாம். ஜாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிலாம் அது வந்து சொருக முடியாது. கரெக்டாக நம்ம அந்த ஜாக் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த டைப்பில் தான் நம்ம வந்து அதை லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்ம வேறு ஜாக்கை மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருவோமோ அப்படிங்கிற பயப்பட தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்குக்கும் அந்த போர்டுக்கு இருக்கிற பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களே தெரியும் பார்த்தா. அந்த ஜாக் கரெக்டாக காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடியில் மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து அதை மாட்ட முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா போர்டிலிருந்து சென்சார், இன்லெட் வால்வு, அவுட்லெட் மோட்ரு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் ஒயர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து வேறு கலரில் எல்லா மிஷினையும் கொடுப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கலராக இருக்கும். காமனாக இருக்கும். எந்த ஒயர் கட் பண்ணிட்டாலும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா நம்ம கையில் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்குது ஒயர். அந்த ஜாக்கெலாம் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கரெக்டாக தான் மாட்டணும். அதை இதில் பார்த்திங்கன்னா இந்த காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு வீடியோ போடலை. நமக்கு வந்து டைம் இல்லை, அதனால் போடலை. இப்போ அதை போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். நம்மகிட்ட போர்டுலாம் இருந்ததுன்னா அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சுட்றேன். எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃப்ரண்ட் பிசிபிக்கு ஜாக் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த டிஸ்பிளே ஜாக்கு மாட்டியாச்சு. நான் இதை ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த டிஸ்பிளே தான் கம்ப்ளைண்ட். அது நான் ஷார்ட் கொடுத்துட்டேன். நான் தண்ணி உள்ளே வரணும். குயிக் வாஷில் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, தண்ணி வருதுங்க. அது டிஸ்பிளே போட தான் கம்ப்ளைண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.